இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் எங்கள் அடுப்பு. ரொம்ப கசமாக இருக்குது. இது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? வாங்க, க்ளீன் பண்ணிகிட்டே நம்ம போகலாம் வீடியோவுக்கு. ஃபேன்ஸ்லாம் இல்லை எங்கள் வீட்டில். இருக்கிறத வச்சு இந்த விம்மு வச்சு நம்ம சரி பண்ண போகிறோம். பார்த்துக்குங்க, இதுதான் எங்களோட பிராண்ட். வாங்க, நீங்களாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, சரியா? நம்ம சமைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனாக கிளாத்தில் துடைச்சி வச்சுட்டா இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் நம்ம அடுப்பு பாதுகாக்கும். அதே மாதிரி வாரத்துலேயோ மாதத்துலேயோ நல்லா அடுப்பை தலைகீழ திருப்பி போட்டு நல்லா நம்ம தொடச்சி பளிச்சுன்னு வச்சோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி அழுக்காக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், எனக்கு பாப்பா இருக்குது, குட்டி பாப்பா ஒன்று இருக்குது, பெரிய பையன் இருக்கான். அதனால என்னால் கவனிச்சிக்கவே முடியல. உங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஆனால் எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் அழுக்காக்கிடுவாங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்படி அடுப்பை அழுக்காக்குவீங்க, அதை யார் க்ளீன் பண்ணுவான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஓகேவா? வாங்க, இப்போ என்ன பண்ணால் தொடச்சிடலாம். துடைக்கும் போதே இந்த மாதிரி டைல்ஸ்லாம் துடைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், அடுப்பு ரொம்ப க்ளீனாக இருக்குங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.